சும்மா நான் சரி இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 10 லிட்டர் ரெடி பண்ணேன். ஆனால் அந்த 10 லிட்டர் ரெடி பண்ணுறது சரி நார்மலாக போச்சு, எங்கள் பக்கத்தில் எதுவும் விற்றுக்கலாம் செஞ்சுக்கலாம், நம்ம கையை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரோசி கெமிக்கல் ஆர்டர் பார்த்ததுக்கப்புறம் சரி இவங்ககிட்டையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சாம்பிளை வாங்கி பார்க்கலாம். ஏன்னா வாங்கி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும். சாப்பாடே வாங்குற முடியும்னா 4 கடையை தேடி 5வது கடையில் போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த கெமிக்கல் தேடி பார்த்தது வந்து இந்த ரோஸ் கெமிக்கல் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. சரி அவங்ககிட்டையும் கொஞ்சம் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் கொஞ்சம் வாங்கி பார்த்தேன். நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். பக்கெட்டில் போட்டு இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. 10 லிட்டர் தான் பண்ணோம், ஆனால் இப்போ 50 லிட்டர் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த 50 லிட்டர் அப்படிங்கும் போது நிறைய இருந்தது. அதாவது பக்கெட்டே வந்து பொங்குற அளவுக்கு இருந்தது. அந்த பொங்க நம்மளுக்கே மனசு பொங்குது, ஏன்னா இவ்வளோ வந்துருக்கு, அப்போ நம்ம இவ்வளோதான் நம்ம செல் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. அதான் நம்ம 10 லிட்டர் அப்படிங்கும்போது நம்ம வித்துடலாம். இதில் 50 லிட்டர் இருக்கு. அப்போ 50 லிட்டர்னா நம்ம எப்படி விற்கிறது? சரி அப்போ நம்ம கடைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். பக்கத்தில் ஊரில் இந்த பயிர் ஹவுஸு இந்த மாதிரிலாம் கொடுக்குவோம். அவங்க வாங்கிட்டு இதோட ரிவ்யூ நல்லா இருக்கு அப்படின்னா அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்னடா 10 லிட்டர் கூட ஓடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் அந்த 50 லிட்டர் ஓடுனதே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிங்கும் போது நம்ம ஒரு 10 லிட்டர் தான் சும்மா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 50 லிட்டர் ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தைரியம் வந்துருச்சு. அப்போ இதுக்கு காரணம் யாரு? உண்மையிலேயே ரோஸ் கெமிக்கல் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. 50 லிட்டர் ரெடி பண்ணுறோம். அப்போ இந்த 50 லிட்டர் இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம், இன்னொரு 400 லிட்டர் வரை ரெடி பண்ணுறோம். ஒரே இடத்துல ரெடி பண்ணி அதை 50 லிட்டரா ஒவ்வொரு கேனா வச்சு நானே ரெடி பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து யார்கிட்டையும் வந்து இப்படி சொன்னதில்லை. ஏன்னா அதாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம மனசுல தான் பேச முடியும். பேசுகிறோம் அப்படின்னா அது உண்மையாக இருந்தால் தான் நம்ம பேச முடியும், வெளிப்படையாக பேச முடியும். உண்மை இல்லைன்னா நம்ம பேச முடியாது. நானே தயாரித்தது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நான் தயாரித்ததுனால தான் நம்பி நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். இப்போ வெளியில் நான் எங்கேயோ வாங்கி நான் 1 லிட்டரை ஊற்றி அப்படி கொடுத்தேன் அப்படின்னா நான் நம்பி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் நான் தயங்கி தான் நான் சொல்ல முடியும் நல்லா இருக்கும் அப்படின்னு அதோட முடிச்சிடுவேன். இப்போ நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா இந்த பொருள் என் பொருள், நான் தயாரித்தது, நான் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு நான் நம்பி சொல்லலாம். நானும் வெளியில் எல்லா இடத்துல வாங்கியிருக்கேன், ஆனால் இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி போது வாடை நானும் கம்ஃபர்ட்டே போடலை அப்படின்னாங்க. ஏன்னா சொல்கிறேன் அந்த அளவுக்கா இருக்கு அப்படின்னு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட்டே நானும் போட மாட்டேன். கம்ஃபர்ட் இல்லாமல் லிக்விடை மட்டும் ஊற்றி ஊற வச்சுட்டா அது எல்லாமே கரையை அதுவே எடுத்துடுது. எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இதில் வந்து நமக்கு அமைஞ்சாதான் உண்டு, எல்லாமே அமையுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அமைஞ்சது வந்து ரோஸ் கெமிக்கல் தான் எனக்கு அமைஞ்சது. உண்மையிலே வந்து கெமிக்கல் ஐட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப தரமாகவும் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன். பேர் வந்து மகேஸ்வரன். நான் வந்து சிவகாசி பக்கத்தில் ஒரு விஸ்வநாதன் கிராமம்.